தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு பேச இருக்கிற இந்த தலைப்பானது ஒரு பரபரப்பான நியூஸ்லாம் இல்லை. ஆனால் இது நிறைய பேரின் வாழ்வின் முக்கியமான முடிவை மாற்றக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோம். என்னன்னா, தற்கொலைகள் இந்தியா முழுவதும் தற்கொலைகள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் ஹாஸ்பிட்டலும் தேசிய சுகாதார நிறுவனமும் சேர்ந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வில் நமக்கு தெரிய வந்திருக்கிற தகவல் என்பது திடுக்கிடும் தகவலாக இருக்கிறது. 2வது இடத்தில் சென்னை இருக்கிறது. முதல் இடத்தில் டெல்லியும் 3ஆம் இடத்தில் பெங்களூரும் இருந்த போதிலும் கூட சென்னையில் இந்த தற்கொலை செய்து கொள்ளும் விகிதம் என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. தமிழகத்தின் தலைநகரா அல்லது தற்கொலையின் தலைநகரா என்ற அளவில் இது மாற்றம் ஏற்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் தான் அதிக தற்கொலையில் ஈடுபடுகிறார்கள் என்கிற ஒரு தகவலையும் அவர் கொடுத்திருக்கிறார். இப்படி தொடர்ந்து தற்கொலைகள் நடந்து கொண்டிருப்பது ஒரு தனி நபரின் முடிவாக நம்ம பார்க்க முடியுமா, அல்லது இது ஒட்டுமொத்த சமூகத்தின் தோல்வியா? இந்த தற்கொலை செய்து கொள்பவர்களின் வார்த்தைகளை கேட்க இங்க ஆள் இல்லையா, அல்லது தங்கள் தற்கொலைகள் மூலம் இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்கிற நிறைய கேள்வி இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த தற்கொலைகள் கண்டிப்பாக குறைக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதை எப்படி குறைக்கலாம் என்பது குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. தற்கொலையில் சென்னை நம்பர் 2 குறைப்பது எப்படி என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் உளவியல் ஆலோசகர் திரு ரஹ்மான் கான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். சார் ரஹ்மான் சார், இந்த ஆய்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சர்வே எடுத்திருக்காங்க, தொடர்ந்து அவங்க எடுத்துட்டே இருக்காங்க, வருடம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த வருடம் முடிவுகள் என்ன சொல்லுது, அதை பற்றி உங்களோட முதல் கட்ட கருத்து சார். சார், பொதுவா இந்த வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆண்டுமே பாத்தீங்கன்னா செப்டம்பர் 10ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. அந்த நாள் மையமா வச்சு என்ன பண்றாங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய மனநலத்தை மேம்படுத்துவது, தற்கொலை எண்ணங்களை தடுப்பது அப்படிங்கிற சில சூளுரைகளை எடுத்து அவங்க உலக அளவுல அது விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க சார். இதுல பாத்தீங்கன்னா உலக அளவுல வருடத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சத்துக்கு மேலான நபர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் என்கிற ஒரு சோகமான செய்தி நமக்கெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அதுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்தியா லெவல்ல முதலிடமாக டெல்லியும், தமிழ்நாட்டுல 2ஆம் இடமாக சென்னையும் இருப்பது ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஸோ இந்த தற்கொலை அப்படிங்கிறது சார், ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சூசைட் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு தன் வாழ்வில ஒரு ஹோப் இல்லை, ஒரு ஒரு தன்னம்பிக்கை இல்லை, தன்னை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம யாருமே இல்லை, நமக்காக இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற முதற்கட்டமான எண்ணம் வரும்பொழுதே அந்த மனிதன் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறான். சோ அதனால அதை மைய கருத்தா வச்சு நம்ம தற்கொலையை தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை இன்று அரசும் நமக்கு தனியார் நிறுவனம் நிறைய என்ஜிஓஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா 4 வகையான காரணிகளை மேஜரா சொல்லலாம் சார் தற்கொலைக்கு. ஒண்ணு குடும்ப உறவுகள் சிக்கல்ல ஒரு காரணமா இருக்கு தற்கொலை தூண்டுவதற்கு உண்டான காரணங்கள்ல. 2வது பாத்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி. 3வது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய சில போதை பழக்க வழக்கங்கள், சரிங்களா, அதனால கூட தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க. 4வதாக மாணவர்களிடையே இருக்கக்கூடிய தேர்வுல தோல்வி, இந்த மாதிரியான விஷயங்கள்னாலே தற்கொலையை அதிகரிக்கப்படுகிறது. இது பொதுவான காரணிகளா இருந்தாலும் இதற்கு மேற்பட்டு பொதுவா மன அழுத்தம், ஒரு வகையான மன குழப்பங்கள் முக்கிய காரணமா இருக்கு இன்னைக்கு தற்கொலை செய்து கொள்வதற்கு. சோ இந்த மாதிரியான காரணிகள்ல தற்கொலை செய்யக்கூடிய நபர்கள் எதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எதன் அடிப்படையில எந்த காரணங்கள்னால அவங்க தற்கொலை எண்ணத்துக்கு தள்ளப்படுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம ஆராய்ந்து பார்த்து அதற்குண்டான விளக்கங்களை கேட்டறிந்து அதற்குண்டான தீர்வை, ஒரு ஆலோசனையை, ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் போது கண்டிப்பா இந்த தற்கொலை எண்ணங்களை குறைப்பதற்குண்டான காரணி அமையும் சார்.
ஸோ இது வந்து உலக அளவுல எல்லா என்ஜிஓஸும் சரி அரசு நிறுவனங்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதையும் மீறி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல்ல வந்து தற்கொலை எண்ணங்கிறது எஸ்பெஷலி இந்த 2K கிட்ஸ் சொல்லக்கூடிய 2000க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவா இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கிறாங்க. தோல்விகளை தாங்கக்கூடிய மனோநிலை இல்ல. ஏன்னா அவங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே அவங்களுடைய பேரண்ட்ஸோட வளர்ப்பு முறைகள்லயே எல்லாத்துக்குமே கிடைச்சிருது. அவங்க எஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே வளர்றாங்க. ஸோ முதல்ல அந்த போக்கை நம்ம மாற்றணும். அந்த குழந்தைகளுக்கு வந்து சிறு வயது முதலே சில விஷயங்களுக்கு வந்து நோ அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை சொல்லி பழக்கணும். இது முடியாது, இது நடக்காது, இது வேண்டாம், இதெல்லாம் நீ வந்து கடந்து வரணுங்கிற மாதிரியான ஒரு நேர்மறை எண்ணங்களை குழந்தை பருவம் முதலே கொடுக்கும் போதுதான் இந்த மாதிரியான தற்கொலை எண்ணங்களை நம்மளால குறைக்க முடியும் சார். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், இந்த தற்கொலையில வந்து சென்னை 2ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்கலாம்? அதற்கான அடிப்படை என்ன? ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு? இல்லங்க, நீங்க ஓப்பனிங்லயே சொன்னீங்க, இப்பயும் சொல்றீங்க உங்களுக்கு சென்னை 2வது இடம்ங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் இல்லை. ஏன்னா தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ கொடுக்கின்ற ADSI ஆக்சிடென்டல் டெத் அண்ட் சூசைட் ரிப்போர்ட்டை நாங்கள் வருடமாக கிட்டத்தட்ட 10-15 வருடங்களுக்கு மேல படிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல அது வந்து நீங்க பொதுவாக தமிழ்நாடு வந்து பல விஷயங்களில் முன்னேறிய மாநிலம், பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலம், நீங்க வந்து IT செக்டர்ல முன்னேறிய மாநிலம், சர்வீஸ் செக்டர்ல முன்னேறிய மாநிலம் சொல்லி சொல்லுவோம். ஆனா ரெண்டு மோசமான விஷயங்களுக்கும் தமிழ்நாடு வந்து மோஸ்ட்லி நம்பர் 1 நம்பர் 2 இருக்கும். அது ஒண்ணு வந்து விபத்து ஆக்சிடென்ட்ஸ், இன்னொன்று வந்து சூசைட். நம்பர் 1 நம்பர் 2. சில டைம் மகாராஷ்டிரா வந்து நம்பர் 1 இருக்கும், தமிழ்நாடு நம்பர் 2 இருக்கும், இல்ல தமிழ்நாடே சில நேரம் இருக்கும். சில வருடங்கள்ல தொடர்ச்சியாக 4-5 வருடங்கள்ல தமிழ்நாடு முதல் இடம் வகித்ததெல்லாம் உண்டு. நீங்க மகாராஷ்டிரால கூட இந்த விதர்பா விவசாயிகள் அதிகமாக தற்கொலை செய்து கொள்வார்கள், அதனால அந்த நம்பர்ஸ் வந்து ஸ்பைக் ஆகும்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல வந்து தேசிய சராசரி வந்து ஒரு 12%, தமிழ்நாட்டு சராசரி என்பது ஒரு 16-17%. இன்னும் ரொம்ப நம்பர்ஸ்ல ரொம்ப புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் விபத்துகளிலும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட விபத்துகள் தற்கொலைகளும் இந்தியாவில் போய்கொண்டிருக்கின்றது. இது வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, ரொம்ப பரபரப்பான பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே இன்னும் சொல்ல போனா அரசியல் கட்சிகள் முதற்கொண்டு தங்களுடைய அறிக்கைகள் கொடுக்கும் பொழுது இந்த விபத்துகளையும் தற்கொலைகளையும் எப்படி குறைப்பேன் என்று பேசுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா இது வந்து எல்லாரும் கடந்து போயிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு 2 லட்சம் பேர் காணாம போறாங்க, விபத்துல காணாம போறாங்க, 2 லட்சம் பேர் சூசைட்ல காணாம போறாங்க ஒரு இந்தியாவில மட்டும்தான். அரசியல் பாஷையில நான் சொல்றேன், உங்களோட ஒரு தொகுதி காணாம போயிட்டு இருக்கு, ஒரு தொகுதி வந்து கம்ப்ளீட்டா காணாம போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 17,000-18,000 உயிர்கள் விபத்துகளிலும் 17,000 உயிர்கள் வந்து தற்கொலைகளிலும் போய்கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதுல வந்து நீங்க மெட்ரோபாலிட்டன் மட்டும் தனியா எடுத்துட்டீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சென்னை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும், ஆக்சிடென்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும், சூசைட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். அதுதான் வந்து தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கின்றது. சென்னை மாதிரியான நகரங்கள்ல என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு சார் சொல்லும்போது ஒன்று, ஒரு பொருளாதார சிக்கல் இப்ப நம்ம பாக்குறோம். என்னால என் குடும்பத்தை நடத்த முடியல. இப்ப நிறைய இந்த இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த சீட்டு கேம்ஸ் விளையாடுறது, ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறாங்க. அந்த கேம்ஸ்னால அவர் மட்டும் சாக்காம கடன் தொல்லை தாங்க முடியாமல் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொண்டு விட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டார். அல்லது ஒட்டுமொத்த குடும்பங்களும் ஒரு மாஸ் சூசைட் மாதிரி ஒரு 3 பேர் 4 பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் நிறைய நம்ம பார்க்கிறோம். இந்த ரம்மி சர்க்கிள் நம்ம அந்த விளையாட்டுக்கு மூலியமாக இது நடந்தது அப்படிங்கிற செய்திகள் கேள்விப்படுறோம். இந்த பொருளாதார அழுத்தம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சிக்கல். நீங்க வந்து ரொம்ப நீங்க பொருளாதாரத்துக்கு ரொம்ப கீழே இருந்தீங்கன்னாலும் நீங்க அதை தாங்கிடுவீங்க. ரொம்ப பொருளாதாரத்துக்கு ரொம்ப உயர்ந்த நிலை, எனக்கு அந்த பிரச்சனையே வராதனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு மிடில் கிளாஸ் திடீர்னு வந்து ஏதோ ஒரு காரணத்தால விழுந்துருது, அது எந்திரிக்க முடியாத சூழலை விழுந்துருது, நான் ரொம்ப அதிகப்படியான கடன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ரொம்ப அவமானமா இருக்கு, என்னால அதை தாங்கிக்கவே முடியல, நான் செத்து போயிட்டு என்னோட குழந்தைகளோ என்னோட மனைவி விட்டுட்டு போனா கூட கடன்காரர்கள் உங்களை பிச்சு சாப்பிடுவாங்க, அப்ப முடியவே முடியாது, நம்ம எல்லாம் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பொருளாதார அழுத்தம் என்பது மிக முக்கியமான ஒன்று. சார் அதே மாதிரி சொன்னார் மாணவர் சூசைட். இன்னைக்கு வந்து நான் படிச்சு பார்த்தேன், தமிழ்நாடு வந்து சூசைட் ப்ரிவென்ஷன்ஸ்க்கு ஏதாவது பண்றாங்களான்ட்டு. இன்னைக்கு வந்து எப்படி 108 வந்து ஆக்சிடென்ட் ஆன கூப்பிடுற நம்பர்ஸ் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி 104 இது நேர்களுக்கும் சேர்த்தா சொல்றேன், 104 நீங்க ஹெல்ப்லைனா பயன்படுத்துறாங்க. இந்த 104 கூப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு தற்கொலை செய்கின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவர்களுக்கு மனநல ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி கிட்டத்தட்ட 2023 ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா 89,000 பேருக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்திருக்கோம். இது மட்டும் இல்லாம நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு நாங்களே கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி 10th + 2 படிக்கின்ற மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்திருக்கோம். சில பேருக்கு நாங்கள் ஃபாலோ அப் பண்றோம் சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் அதை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மென்டல் ஹெல்த்துக்காக தமிழ்நாடு வந்து மனநல வியாழன், ஒவ்வொரு தேர்ஸ்டே வந்து மென்டல் ஹெல்த்துக்கான டே, இது வந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் மீறி இது நடந்து கொண்டே இருக்கு அப்படிங்கும் போது என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, நீங்க வந்து பல நேரங்கள்ல இந்த பொருளாதார அழுத்தம் நம்ம வந்து ஒரு அதை வந்து தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை, சிலரிடம் நம்ம மனம் விட்டு பேச முடியாத நிலைமை, நம்ம வந்து ரொம்ப ஒரு மோசமான கட்டத்துல நம்ம ரொம்ப நம்மளுடைய பொருளாதார சிக்கல்கள் என்ன,
நம்மளால வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பல நேரங்களில் ஷேர் பண்ணாம விட்டுறோம். இன்னொன்னு, அதை காது கொடுத்து கேட்கின்ற அளவிற்கு இங்க காதுகளும் தயாராக இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. வந்து ஒரு மாணவனுக்கு ஒரு சூசைட் தாட்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த சூசைட் தாட்ஸ் ஒருவேளை இருக்கோ அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் சொல்றேன்னா, நம்ம பார்க்கிறோம் அந்த ரிசல்ட்ஸ் வரும்பொழுது தற்கொலைகள் பத்தி நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த நீட் தேர்வுகள் நடக்கும் பொழுதும் சரி, நடந்து முடிந்த பிறகும் சரி, அந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த மாதிரியான தேர்வுகள்லாம் எப்படி நம்ம அவங்கள அதை எப்படி கடந்து வர்றது, ஒருவேளை அந்த தேர்வுல தோல்வி அடைச்சா அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது போன்ற விஷயங்களை நீங்க நம்ம இன்னைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டே கொண்டே இருக்கின்றது இல்லையா? இன்னைக்கு வந்து நீட்ல நிறைய மார்க் வாங்கணும், நீங்க வந்து இன்ஜினியரிங் போகணும், நீ டாக்டர் போகணும், இப்படிதான் சொல்லி வரும். இது கொஞ்சம் மாறுது. நம்ம ஒழுக்க முன்னாடிக்கு இது எவ்வளவு மாறிக்கொண்டிருக்கிறது. வேற சில துறைகளும் இருக்குங்கிறத நம்ம பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து அந்த யார் முதல் 2, 3 அப்படிங்கறதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை கூட காமிக்கிறது இல்லை. ஏன்னா அதே ஒரு பெரிய சோசியல் ப்ரெஷரை வந்து மாணவர்கள் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதையும் மீறி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் என்பது கல்லூரி மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற பாக்குறோம். கிட்டத்தட்ட போதை கலாச்சாரத்துக்கு கூட அதுவும் ஒரு காரணம். போதையை நோக்கி மக்கள் மாணவர்கள் போறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. அப்ப இதெல்லாம் நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய இடத்துல நீங்க அதற்கு தான் நீங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலுமே இந்த கவுன்சிலர் அப்படிங்கிறது இருக்கணும். நீங்க வந்து இன்னைக்கு ஒரு மாணவருக்கு பிரச்சனை, அவர் சில நேரங்கள்ல ஒரு மாணவரோ மாணவியோ தன்னோட பெற்றோர்கிட்ட சில இடங்கள் பகிர்ந்துக்க முடியாது, சில நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம். இல்ல எனக்கு ஒரு ரெவன்யூ இருக்கு, என்னோட ஸ்கூல்ல ஒரு கவுன்சிலர் இருக்கு, அவர் மென்டல் ஹெல்த்துக்கான கவுன்சிலர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் பேசலாம். அவர்கிட்ட அது வந்து ஒரு லேடி ஸ்டாஃபா இருக்கலாம், ஜென்ஸ் ஸ்டாஃபா இருக்கலாம், அவர்கிட்ட பேசி எனக்கு அந்த பிரச்சனைகளை அதுக்கான ஒரு அவென்யூ இல்லாம போயிடுது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னொன்று, இந்த டைப்ஸ் ஆஃப் சூசைட்ஸ்ல எல்லா நாடுகளுமே சொல்றது, குறிப்பாக இந்த பாய்சன் மாதிரியான விஷயங்கள், இந்த வீட்டில் இருக்க ரேட் பாய்சன், பெஸ்டிசைட்ஸ், இதெல்லாம் வந்து அந்த யாருக்குமே எளிதில் கிடைக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஆய்வுகளை சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா விவசாயிகள் பல நேரங்களில் தற்கொலை பண்ணிக்கிறது இந்த பால்டாயில் குடிச்சுன்னு சொல்லுவாங்க, பூச்சி மருந்து குடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இமீடியட்டா அவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுல எங்க இருக்கு, நமக்கு வந்து திடீர்னு கடன் தொல்லை ஆயிடுச்சு, திடீர்னு பெரிய வருவாய் இழப்பு ஏற்பட்டுருச்சு, மழை வந்துருச்சு, புயல் வந்துருச்சு, நம்ம ரொம்ப காலி ஆயிட்டோம், நம்ம திரும்ப கடன் அடைக்க முடியாது, வட்டி கட்ட முடியாது அப்படிங்கிறத டக்குனு பால்டாயில் எழுதி குடிச்சிடும், பூச்சி மருந்து குடிச்சிடும். அதே மாதிரி நகர்ப்புறங்களிலும் நீங்க பெஸ்டிசைட்ஸ் இல்ல வந்து வீட்டுல நீங்க எலிகளை கொள்றதுக்கான மருந்துகள், இல்ல வேற கரப்பாம்பூச்சி கொள்றதுக்கான மருந்துகள், இந்த மருந்துகளை எல்லாம் பயன்படுத்தி தற்கொலைக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா, அதை வந்து ஒரு யாரும் பார்க்க முடியாத ஒரு இடத்துல வைக்க வேண்டும். ஏன்னா சில நேரங்களில் தற்கொலைக்கான எண்ணம் தூண்டும் பொழுது நம்ம என்ன டைப் ஆஃப்ல நம்ம சாகலாம், தூக்கு மாட்டி சாகலாமா, இல்ல நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கலாமா, இல்ல இந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் எடுக்கலாமா அப்படின்லாம் தோணும். அதையெல்லாம் அணுக முடியாத தூரத்தில் வைக்க வேண்டும் அப்படிங்கிற கூட ஒன்று சொல்றேன். இன்னொன்று, ஒரு தற்கொலை நடக்கும் பொழுது மீடியா வந்து அது எப்பொழுதுமே அந்த தற்கொலை நடந்திருக்க கூடாது, அதை வந்து ரொம்ப யூனலைஸ் பண்றது. அதாவது சில நேரங்கள்ல சில போராட்டங்களை நடக்கின்ற தற்கொலைகளை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இது வந்து ரொம்ப புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டு சில நேரங்கள் நம்மளே அறியாமல் ஏற்பட்டோம். அதை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மீடியா வந்து அதை இல்ல தற்கொலை பண்ணிட்டது, நிச்சயமாக இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும், இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒன்று அப்படிங்கிறத நீங்க மக்கள் மனசுல பதிய வைக்கணும். ஆனா இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் தற்கொலை பண்ணிக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி சொல்றாங்க. ஸோ ஓவரால் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து எப்படி அட்ரஸ் பண்றது அப்படிங்கறத, இது எந்த அளவுக்கு கவனம் கொடுத்து நாம் அட்ரஸ் பண்றோம். ஏன் அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் பிரச்சனை. எந்த ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் தற்கொலைகளை தடுப்பதற்கு நாம் என்ன செய்யறோம் பாக்குறோம். விபத்துகளை குறைப்பதற்கு இப்ப இந்தியன் கவர்மெண்ட் ஒர்க் பண்றாங்க, நம்ம வந்து சாலை பாதுகாப்பு தொடர்ச்சி ஒர்க் பண்றோம். நிதின் கட்கரி சொல்றாரு, நாங்க இந்த வருஷத்துக்குள்ள இவ்வளவு விபத்துகளை குறைக்கணும், அப்பதான் வந்து நம்ம யூஎன்ல சைன் பண்ணி கன்வென்ஷன் சைன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி தற்கொலைகளை குறைப்பதற்கும் எந்த ஒரு அரசாங்கமும் வேலை செய்ய வேண்டும் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சார். சார் ரஹ்மான் சார், இப்ப தற்கொலைக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம எதை அதிகமா எடுத்துக்கலாம், எந்த காரணத்தால அதிக தற்கொலைகள் நடக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடியும்? சார், முதல் கட்டமாக தற்கொலை எண்ணம் வருவதற்கு முக்கிய காரணம்னா, ஒரு மனிதனுக்கு வந்து நமக்காக யாருமே இல்ல, இந்த உலகத்துல யாருமே எனக்காக இல்ல, இந்த உலகம் என்னோடதானது இல்ல அப்படிங்கிற ஒரு வகையான மன அழுத்தம், ஒரு வகையான டிப்ரெஷன் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும் போதுதான் முதல் கட்டமாக தற்கொலை எண்ணமே வருது. அது ஒரு காரணமா இருக்கு. சோ இந்த இடத்துல இது போக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்ப உறவுகள்ல சிக்கல், சார் மென்ஷன் பண்ண மாதிரி பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், ஆன்லைன் கேம் மாதிரியான அடிக்ஷன்ஸ், ஸோ அளவுக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகரிக்கிறது. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய சமூகமா இன்னைக்கு மாறிட்டு இருக்கு நம்மளோட சமூகம். இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து ஒரு தற்கொலைக்கு முக்கிய காரணமாக இருக்கு, எதிர்பார்ப்புகளை ஃபில்ஃபில் பண்ண முடியாத போறதுனால. ஒரு சின்ன குறுக்கீடு சார், நீங்க சொன்ன இந்த காரணங்கள் எல்லா நகரங்களிலும் எல்லா கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கும் இதே காரணங்கள் இருக்கு, இது எல்லாருக்கும் பொதுவானதாக தான் இருக்கு. ஆனா சென்னையில மட்டும் அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் வேற எதுவும் கூடுதலா இருக்கணும் இல்லையா? இல்ல சார், அது பொதுவா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரோ சிட்டியை பொறுத்தளவு சென்னை வந்து ஒரு அதிகமான ஒரு மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரமா இருக்கு. தமிழக அளவுல பார்க்கும்போது பாதி பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கிறாங்க.
சோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே வந்து சென்னையில வந்து இன்னைக்கு தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் பணி நிமித்தமாக அங்க இருக்கிறாங்க. சோ அதனால பார்க்கும்போது சென்னைங்கிறது வந்து இந்த அளவுல அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் சொன்ன இந்த பொருளாதார நெருக்கடிகள், வேலை வாய்ப்பின்மை, சோ அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியாத ஒரு காரணம். இதுக்கு மேலாக இந்த ட்ரக் அபியூஸ் அடிக்ஷன்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்கு சார். அது ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டரா இருக்கு. இன்னைக்கு வந்து குடிப்பழக்கத்துக்கும் மல்டிபிள் ட்ரக் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இன்னைக்கு பெண்கள் உட்பட அதிகமாகவே சென்னையில இருக்கிறாங்க. எஸ்பெஷலி ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க. சோ மெனி செக்டார்ஸ். ஸோ பர்டிகுலர்லி சொல்லாம எல்லா செக்டார்ஸ்லயும் ஒர்க் பண்றவங்களுடைய ஒரு பொருளாதார நெருக்கடி, அவசரமான ஒரு மெக்கானிக்கல் லைஃப் ஸ்டைல், ஸோ இது போன்ற பல காரணங்கள். இன்னொன்று முக்கிய காரணமாக சார், இப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய பிரச்சனைகளை வந்து கேட்பதற்கு வந்து சக மனிதர்கள் நீங்க தயாரா இல்லை. முதற்கட்டமாக ஃபேமிலி மெம்பர்ஸே, குடும்ப உறவுகள்லயே வந்து பாத்தீங்கன்னா, அது கணவன் மனைவியா இருக்கட்டும், தாய் தந்தை மகன்களாக இருக்கட்டும், பெற்றோர்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கவலைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இன்னைக்கு கேட்கிற அளவுக்கு யாருக்குமே நேரம் இல்லை, பொறுமை இல்லை. எல்லாமே ஒரு அவசரமான வாழ்க்கையை நோக்கி ஓடுறதுனால அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா சிறிது சிறிதாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. சோ என்னோட பிரச்சனையை கேட்க யாருமே இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வரும்போதுதான் அந்த ஒரு மனிதன் வந்து இப்ப சமூக கட்டமைப்பு மாறி இருக்கிறது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? தனியா இருக்கிற இப்ப இந்த நியூக்ளியர் ஃபேமிலிகள் வந்த அந்த ஒரு விஷயம் இந்த சூசைடு அதிகரிக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமா நம்ம புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சார். இது ஒரு முக்கிய காரணம் தான். ஒரு காலகட்டங்கள்ல வந்து குடும்ப உறவுகள் வந்து தாத்தா பாட்டில இருந்து மாமா சித்தப்பான்னு ஒரு கட்டமைப்பு இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்கவுங்களுக்கு தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்புக்காக எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியா செப்பரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. காலத்தின் கட்டாயம் அது. சோ இதனால என்ன ஆகுதுன்னா, உன்னத ஒரு மனிதனுக்கு எழக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரி கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்புற மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவலை, ஒரு மன அழுத்தம், ஒரு சோர்வு, ஒரு தோல்வி, விரக்தி எல்லாத்துக்கும் ஏற்படும். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் அந்த வீட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா சக உறவுகள் நிறைய இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஏதோ கலந்து உரையாடுவாங்க. அவங்க ஏதோ சில விஷயங்களை பேசுவாங்க. அவங்களை தன்னம்பிக்கை ஊட்டுறான வார்த்தைகள் இருக்கும். இல்ல அவங்க பிரச்சனைகளை வந்து டைவெர்ட் பண்ற மாதிரியான நிகழ்வுகள் வீட்டுக்குள்ள நடக்கும். சோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய எண்ணங்கள் வந்து மாறும். சூசைட் தாட்டுங்கிறது ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல எடுக்கக்கூடிய முடிவு தான். அவன் வந்து தன் உலகத்துல நமக்காக யாரு இல்லை அப்படிங்கிற ஒரு செகண்ட்ல எடுக்கக்கூடிய முடிவு, அந்த செகண்ட்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சக உறவுகள், சக மனிதர்கள் மூலியமாக, சக நிகழ்வுகள்னால மாற்றப்படும். அந்த சூழ்நிலை வந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப குறைவாதான் இருக்கு நம்மளுடைய வாழ்வியல் கட்டமைப்புல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியரா ஒரு கணவன் மனைவி மட்டும்தான், ஒரு குழந்தை மட்டும்தான், ஒரு தனி குடித்தனம் அப்படின்னு போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுனால அவங்களுக்கு சமூகத்துல எழக்கூடிய, சமூகம் தரக்கூடிய அழுத்தத்துக்கு வந்து அவங்களால வந்து சரியான தீர்வு கிடைக்காதனால கூட இந்த மாதிரி தற்கொலைக்கு காரணமா அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இது போன்ற நிகழ்வுகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, இப்ப நிறைய சார் சொன்ன மாதிரி 104 ஒண்ணு இருக்கு. தமிழக அரசு வந்து வழிவகை செய்து 24 மணி நேரமும் நம்ம பிரச்சனையை கேட்கலாம். ஆனா இந்த 104 எத்தனை மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் போய் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. சோ இந்த மாதிரி விழிப்புணர்வுகளை வந்து நம்ம அரசும் சரி, தனியார் நிறுவனங்களும் சரி நிறைய முன்னெடுத்து நம்மளால ஊடகங்களும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். சோ இந்த மாதிரி தற்கொலை வந்து தவிர்க்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள், மாற்று வழிகள் என்ன அப்படிங்கறத செயல்படுத்தணும். அது போக பொருளாதார மந்த நிலை, வேலை வாய்ப்பின்மை, சோ அவங்க தனி மனிதனுடைய தேவைகள், அடிப்படை தேவைகளை பூர்த்தியாக சில சூழ்நிலைகள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய முன்னெடுத்து அதற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யும் போது அவங்களுடைய மன எண்ணங்கள், மன ஓட்டங்களை வந்து பாசிட்டிவா, நேர்மறையா மாற்ற முடியும். அதனால கூட தற்கொலை வந்து தடுக்க முடியும். இது போக முக்கிய மறைமுக காரணங்களாக இந்த ட்ரக்ஸ் வந்து நிறைய இருக்கு சார் இன்னைக்கு சொசைட்டில. ஈவன் எல்லா மாணவர்கள் மத்தியிலையும் பாத்தீங்கன்னா நீங்க போதை பழக்கங்கிறது சகசமா பழகிட்டு இருக்கு. ஒரு சில மாணவர்கள், எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஒரு சில மாணவர்களை தவிர. சோ இதோடைய அவேர்னஸ், இதோடைய தடுப்பு நடவடிக்கைகளை நம்ம மேற்கொண்டா மட்டும்தான் இந்த சூசைடை வந்து நம்மளால தடுக்க முடியும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தனக்காக பிரச்சனையை கேட்பதற்கு எனக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த தற்கொலை எண்ணங்கள் தடுக்கப்படும். அந்த மாதிரியான மனச்சோர்வு, அமைதியா இருக்காங்க, சோர்வா இருக்காங்க, சரியா பேசல, சரியா சாப்பிடல அப்படின்னு சில மனிதர்களை நம்ம கண்டறியும் போது அவர்களுக்காக நம்ம போய் ஒரு கரம் கொடுக்கும் போது, நான் இருக்கேன் பாத்துக்கலாம், ஒண்ணு இல்ல அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் வந்து இந்த தற்கொலை எண்ணங்களை ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல மாத்தி அமைக்கும். அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமையும் சார். கண்டிப்பா சார். சார் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 2K கிட்ஸ் அப்படிங்கிற அந்த ஜெனரேஷன் தான் அதிகமான தற்கொலையில் ஈடுபடுறாங்க. அவர்களுக்கு இதையெல்லாம் தோல்விகளை ஏற்கிற பக்குவம் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த டேட்டாவில் பார்க்குறப்ப 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் வெறும் 29% தான்
அதிகம்தான், இருந்தாலும் நான் கம்பேர் பண்ணுறப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் 40 வயதுக்கு உட்பட்டவர்களோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 44% இந்த 39 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப அவங்க யாரும் 2K கிட்ஸ் இல்லை, நிறைய வழிகளையும் குடும்பங்களையும் வாழ்ந்த அந்த ஜென்ரேஷன் தான். ஆனால் அவர்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? சொல்ற அந்த அடல்ட்ஹுட் ஸ்டேஜ் தான் அது. சோ அந்த 20 வயதுல இருந்து ஒரு 40 வயதுக்கு உண்டான, அதாவது குடும்பத்துல அந்த ஒரு மனிதனுக்கு வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை, உறவு முறைகளை கையாள்வது, சமூக பொருளாதாரத்தை கட்டமைப்பது. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டீனேஜர்ஸை விட டாஸ்க் கொஞ்சம் அதிகம் தான். ஆனா டீனேஜ் அந்த 2K கிட்ஸ்ங்கிறது டீனேஜ்ல இருக்கவங்க வந்து குறைவானா அவங்க மாணவர்கள் மத்தியில மட்டும் அந்த தேர்வு பிரச்சனைகள், சின்ன சின்ன இன்ஃபாக்சுவேஷன், காதல் வயப்படுவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல தான் அதோடைய கேட்டகரி அடங்கிறது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த அடல்ட்ஹுட் ஸ்டேஜஸ் வந்து அதிகமா இருக்குது. காரணம் வந்து சார், இந்த சமூகத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் இன்மையும் தான் அவங்களுக்கு வந்து தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க. அது வந்து உறவு முறைகளை பேணி பாதுகாப்பதா இருக்கலாம், இல்ல பொருளாதாரத்தை வந்து தன்னிறைவு அடைவதா இருக்கலாம், இல்ல போதைப் பொருளுக்கு அடிமையாவதா இருக்கலாம். இந்த மாதிரியான பல சுற்றுப்புற காரணிகள் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து அதிகமா பாதிப்படைய செய்யுது. இவங்க வந்து உலகத்தை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறாங்க, வாழ்க்கையோட ஏற்றத்தாழ்வுகளை புரிஞ்சுக்கிறாங்க. சோ இதெல்லாம் வரும்போது கம்பேர் பண்ணும்போது, தன்னை கம்பேர் பண்ணி அடுத்தவங்களோட ஒப்பிடும் போது அவர்களுக்கு உண்டான அந்த தாழ்வு மனப்பான்மை, ஒரு கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்வுகள் என்ன ஆகுதுன்னா இலகுவாக பிரச்சனைக்குள்ள வந்து ஆளாயிட்டு தற்கொலைக்கு தள்ளப்படுறதாக தான் சொல்லப்படுது சார். கண்டிப்பாக சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், இப்போ அந்த ஒரு தற்கொலை என்பது அவர் எடுக்கிற ஒரு முடிவு அப்படின்னு நம்ம அந்த தனிப்பட்ட நபர் அவரோட தவறுகளோ இல்லை அவருக்கான நடந்த சம்பவங்கள் அடிப்படையிலோ ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியுமா? இல்லை இது ஒட்டுமொத்த சமூகத்தோட தோல்வியா பார்க்கணுமா? இல்ல ரெண்டுமே தான் இருக்குங்க. நீங்க வந்து அதுல தனி மனித அவர்கள் தவறும் இருக்கலாம், இல்ல அவருடைய சுயமாக எடுத்த முடிவுகளின் காரணமாக இருக்கலாம், ஒரு சமூகத்தின் அழுத்தமும் இருக்கலாம். உதாரணத்திற்கு நீங்க வந்து ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறாரு, எனக்கு வந்து நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணாக இருக்கிறது. திடீர்னு ஒரு பெரிய பெரிய வெள்ளம் வந்துருச்சு, இல்ல வந்து பெரிய வறட்சி வந்துருச்சு. நான் வந்து கடன் வாங்கி இந்த பயிர் வச்சிருக்கேன், சுத்தமான கடனை திரும்ப கொடுக்க முடியல. டக்குனா விவசாயிகள் நம்ம பாக்குறோம் நிறைய வந்து இன்னுமே நம்ம எவ்வளவு பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் இன்னுமே நம்ம நாட்டுல பெரிய பெரிய கடன் வாங்கிட்டு தப்பிச்சு போற அதே நாட்டுல தான் என்னால வந்து ஒரு 10,000 அடைக்க முடியல, 1,00,000 அடைக்க முடியலன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறோம். அதே விவசாயிகள் இருக்கிற ஊர்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு தன்மானம் முக்கியம். நான் வந்து இறந்துட கூட பரவாயில்ல. என்ன பார்த்தேன் கஜா புயல்ல கண் கூட பார்த்தேன். கஜா புயல்ல தென்னை மரம், பலா மரம், வாழை மரம் எல்லாம் காலி ஆனிச்சு. தாங்கிக்க முடியாம இத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எவ்வளவு பேர் இருந்தாலும் இறந்து போனதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ வந்து இதுக்கு யார் காரணம்? இதுக்கு வந்து அவர் செய்த தவறு என்ன? நான் வந்து விவசாயம் பண்ணணும்னு நினைச்சேன், அந்த விவசாயத்தினால ஜெயிக்க முடியல, நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள் விவசாயிகளுக்கு எந்த கை கொடுக்குது அப்படின்லாம் நம்ம பேசுறோம். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து நான் என்னால படிப்புல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனால் படிக்க சொல்றாங்க, 10th படிக்க சொல்றாங்க, +2 படிக்கலாம், நீட் கூட எனக்கு டாக்டர் எனக்கு பெரிய விருப்பம் இல்லை. ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கு. நாங்க தள்ளுறோம் அப்படிங்கும் போது சில நேரங்கள் அந்த அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இந்த மாணவர்கள் சில நேரங்கள் நீட்டு உதாரணமா தான் சொல்றேன், மற்ற சில மாணவர்கள் மற்ற சில தேர்வுகளையும் இதனால் சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப அந்த இடங்கள்ல அந்த மாணவர்களுக்கு பக்குவமாக அவர்களுடைய சுயமுடிவு அப்படின்னு சொல்லி பார்த்தால் கூட அவர்களுக்கு நம்ம எதுல அவங்களுக்கு நல்லா வருது. ஏன்னா எல்லா மாணவர்களும் எல்லா மாணவிகளும் ஏதாவது ஒரு சில டேலண்டா தான் இருப்பாங்க. சில நேரங்கள் சில பேருக்கு படிப்பாக இருக்கலாம், சில நேரங்களுக்கு ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், சில நேரங்களுக்கு ஆர்ட்ஸா இருக்கலாம், ஆக்டிங்கா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதை இனம் கண்டு நாம் சரியாக அந்த பாதையில் செலுத்தவே தவிர இன்னைக்கு படி நீ படிச்சாதான் வந்து வாழ்க்கையில முன்னேறுவா அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சமா உடஞ்சிட்டு வந்து நினைக்கிறேன். பல அவென்யூஸ் நீங்க ஓப்பன் ஆகுது இன்னைக்கு. ஆனா ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டடிஸ் இருந்துட்டு கூட நம்ம இன்னொன்னு பெருசா படிச்சவங்களும் சில சாதிக்க முடியாத நிலைமையும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு வந்து இன்னைக்கு படிச்சுட்டேன், நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன், எனக்கு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இன்னும் வேலை கிடைக்கல, நான் எப்ப செட்டில் ஆவேன்னு தெரியல, என்னால தாங்கிக்க முடியல, நான் எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு இவ்வளவு செலவு பண்ணாங்க, நான் வந்து இப்போ இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற இந்த வேலை வாய்ப்பின்மை பிரச்சனைக்கெல்லாம் நீங்க யாரை நம்ம சொல்லுவோம்? இது வந்து சொசைட்டியை சொல்லுவோமா, இல்ல தனி மனிதரை சொல்லுவோமா? இது எல்லாமே ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள் அந்த காதல், எனக்கு வந்து நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன், ஒரு பையனை காதலிச்சேன், இந்த காதல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். இனிமே அந்த முட்டாள்தனம் அது நிறைய குறைஞ்சிருக்குன்னா கூட இனிமே அங்கே பார்க்கதான் முடிகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கத்தான் முடிகிறது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளோட சுய முடிவு. நான் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல, எனக்கு ஒரு பையன் கிடைக்கல, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற சில காட்சிகளும் பார்க்க. இந்த மாதிரி இடங்கள்ல சொசைட்டி என்ன பெருசா பண்ணிட முடியும்? தனி மனிதனாக எனக்கு ஒரு ஆசை இருந்தது, அந்த ஆசை நிறைவேற காரணத்தினால் தற்கொலை செய்து கொள்கின்றேன். ஜெகதீஸ்வரன் சார், என்னோட இறுதி கேள்வியை வச்சிடுறேன்.
இப்ப இந்த தற்கொலைகளை குறைக்கணும்னா தனி மனிதனை தாண்டி சமூகமும் அரசாங்கமும் மற்றவர்களும் என்ன செய்யணும், எதெல்லாம் செய்தால் இது குறையும்னு நினைக்கிறீங்க? உங்களோட இறுதியான கருத்து. இப்போ நீங்க வந்து இந்த ஸ்டடீஸா இருக்கலாம், இல்ல டிமாண்ட்ஸோட ஸ்டடீஸா இருக்கலாம். இந்த ஸ்டடீஸ் எல்லாம் ஏன் கொண்டு வரோம்? முதல்ல இது அப்சர்வ் பண்ணி, ஓகே இந்த வருஷம் 2 லட்சம் உயிர்கள் இந்தியாவில போயிருக்கா, அப்ப இந்த உயிர்களை குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு ஸ்டேட் ஓகே, தமிழ்நாட்டுல 17,000 உயிர்கள் போயிருக்கா, இந்த 17,000 உயிர்கள்ல எந்த ஏஜ் குரூப்ல அதிகமான உயிர்கள் போகுது, என்ன காரணத்துக்காக அதிகமான உயிர்கள் போகுது, அப்ப அதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க இறங்கி வேலை செய்யணும். அதான் சொல்றேன். ஒருவேளை மாணவர்கள் அதிகமான தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று நினைத்தால், நீங்க அரசு பள்ளிக்கூடங்கள்ல அல்ல தனியார் பள்ளிக்கூடங்கள்ல நீங்க கண்டிப்பா கவுன்சிலர் வேணும், நீங்க கண்டிஷன்ஸ் கொண்டு வரணும். தனியார் அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஒரு கவுன்சிலர் கண்டிப்பா இருப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு நபர் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க என்ஷூர் பண்ணணும். அதே மாதிரி அலுவலக நீங்க வந்து வேலை வாய்ப்பின்மைக்காக பண்றாங்க, வேலை கிடைக்கல, அதனால நிறைய பேர் தற்கொலை பண்ணிருக்காங்களா, அப்ப அவங்களுக்கான அவென்யூஸ் என்ன, அதை உருவாக்குறது எப்படி, இல்ல உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தற்கொலை அவங்க அட்லீஸ்ட் நீங்க நம்ம இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்கிறவங்க 104 அவங்களால வந்து மாணவர்களை ரீச் அவுட் பண்ணி பேச முடியும்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல பதிவு செஞ்சுட்டு இன்னைக்கும் வேலைக்கு காத்துட்டு இருக்கிறவங்க அவங்க நிச்சயமா பேச முடியும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது வந்து 10ஓட ஒரு 11 வேலையாக பார்க்காமல், இது வந்து மிக முக்கியமாக நாம் இந்த வருடத்தில் தமிழ்நாடு வந்து இந்த 17,000 உயிர்கள் போறதை பாதி குறைக்கணும், ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணணும். இது வந்து நான் பாதியா குறைப்பேன், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு நான் தற்கொலைகளே இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு எய்மோட ஒர்க் பண்ண யோசனை இருக்கு. விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்களா, இந்த விவசாயத்துக்கு ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? அவங்க கடன் கிடைக்காம சரியான இடத்துல கடன் கிடைக்கலையா, இல்ல உரம் பிரச்சனையா, இல்ல வெள்ளம் வந்ததா, வறட்சி வந்ததா, அவங்க இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்களா, வேற விவசாயிகள் இப்படி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்க இதெல்லாம் மொத்தமா பண்ணணும். என்னோட ஒட்டுமொத்தமாக நீங்க எல்லாத்துலயும் இந்த பாவர்ட்டி அலிவேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வறுமையை போக்குவதற்கான வேலைகளை நம்ம பொருளாதார ரீதியாக அவர்களை வேலை கொண்டு வருவது எப்படி, இந்த வறுமையை போக்குவதற்கான வேலைகள் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக அரசாங்கம் செய்ய வேண்டும். முதல்ல ஒரு செயல் திட்டம் என்னன்னு பாக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசாங்கத்திலையும் ஒரு செயல் திட்டம் போட்டு அது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்ல. அதை முதலில் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு ஆரம்ப தொடக்க புள்ளியாக இருக்கும் நான் பார்க்கின்றேன். நன்றி சார். சார் ரஹ்மான் சார், இந்த சமூகம்ங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனையும் சேர்த்து தான். அப்படி இருக்கப்ப இந்த தற்கொலைகளை குறைக்கணும்னா ஒரு தனி மனிதனா என்ன செய்ய வேண்டும்? அப்படி அந்த எண்ணங்கள் தோன்றுகிற ஒரு நபராக இருந்தா என்ன செய்யணும்? அப்படி ஒரு எண்ணம் தோன்றிய நபர் நம்ம வட்டத்துக்குள்ள இருந்தா அதை பார்க்கிறவர்கள் என்ன செய்யணும்? இதுக்கும் முன்னுக்கும் உங்களோட விளக்கங்களை கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சார், முதற்கட்டமாக தனி மனிதனா நம்மனால முடிஞ்ச விஷயங்கள் என்னன்னா, ஒரு மனிதன் துவண்டு போய் சோர்வடையும் போது அவனை தட்டி கொடுக்கறது. ஒண்ணு இல்ல விட, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற ஒரு முதல் கேள்வி இருந்துட்டாலே அவனுடைய பிரச்சனைகளை சொல்லும் போது, அவன் மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கங்களை வெளியே சொல்லும் போதே அவனுடைய மன அழுத்தங்கள், தற்கொலை எண்ணங்கள் பாதி குறைஞ்சிரும். மீதி வந்து அவனுக்கு உண்டான வழிகாட்டுதல், அவனுக்கு குடும்ப ரீதியா, பொருளாதார ரீதியா, கல்வி ரீதியா, வேலை வாய்ப்பு ரீதியா உண்டான வழிகாட்டுதல்களை இங்க போனா இது கிடைக்குங்கிற ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டாலே முதற்கட்டமாக தற்கொலை எண்ணங்களை தடுக்கலாம். இரண்டாவதாக சார் சொன்ன மாதிரி இப்ப பள்ளி கல்லூரிகள்ல இருந்தே இந்த மாதிரியான தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய மனம் வாட் இஸ் சைக்காலஜி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி எப்படி இருக்கு, மனம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, அதுல எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, எவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு. இப்போ ஒரு மாணவன் நீட்டு தான் படிக்கணும்னா இல்ல, இன்ஜினியரிங் இருக்கு, ஆல்டர்னேட் அக்ரி இருக்கு. இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து அவனுக்கு வந்து நிறைய கண்முன் நிறுத்துவது. ஒட்டுமொத்த சமூகத்தோட எதிர்பார்ப்பு ஒரு தனி மனிதன்டே தனி மாணவன்டே திணிக்கிறத முதல்ல தவிர்க்கணும். அப்படி தவிர்க்கும் போது இவங்க எதிர்பார்ப்புக்காகவே அவனால ஓடும் போது, படிக்கும் போது அதை ஃபில்ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அவன் வந்து அந்த தோல்வி ஒப்புக்கொண்டு தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க. சோ அதனால மாணவ பருவம் முதலே சார் சொன்ன மாதிரி ஒரு பள்ளிகள்லையும் கல்லூரிகளும் உளவியல் ஆலோசனைகளை தனிப்பட்ட முறையில் நியமித்து அவர்களுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான அதாவது தேர்வுல தோல்வி எடுக்க அவர்களுடைய வாய்ப்புகள் என்ன, அடுத்த சாய்ஸஸ் என்ன, கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, எதிர்காலத்திலையும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்கும், சமூக பொருளாதார கட்டமைப்பு எப்படி இருக்கும், அதை எப்படி ஒன்னால எதிர்கொள்ள முடியுங்கிற மாதிரியான ஒரு உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறையை ஒரு கவுன்சிலிங்கா கொடுக்கும் போது அதை தவிர்க்கலாம் சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.